அடே டேய் இந்த பகல் பூரா வந்து பிக் பாஸ் குடுக்கல சண்டை நாடுறாங்க. அவங்க உண்மையிலே இந்த எல்லைக்கு வேற போவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து முக்கியமா பார்வதி, ரம்யா ஜோ, வாட்டர்மெலனு, கமருதீனு, கனி இவங்க எல்லாருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. எஃப்ஜே, சபரி எல்லாருமே. ஆனா நைட் ஆச்சுன்னா அப்படியே வந்து பூரா உண்மையை ஒத்துக்கிறேன். ஒரு பக்கம் என்ன இது நான் கண்டென்ட்டுக்காகத்தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப கேவலமான பெண்ணு. இங்க வந்து நான் சும்மா ஆக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். வெளியில இருந்து அனுப்புறவங்களுக்கு ஒரு மரியாதைக்காக பார்த்துட்டு இருக்கேன். இல்லைன்னா வாயில கெட்ட கெட்ட வார்த்தையில வரும் அப்படின்ட்டு அதையும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்வதி ஆக்டிங் அப்படின்ட்டு வந்து கனி வர பக்கம் வந்து கெமிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சபரி என்ன சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதி வந்து என்கிட்ட வந்து எல்லாமே கண்டென்ட்டுக்காக தான் மச்சான் பண்றேன், நீ எதுவும் நினைச்சுக்காத மச்சான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நடிப்பா கோபால், கண்டென்ட்டா கோபால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்ல கமருதீனை பார்த்து வந்து ரம்யா ஜோ காரி திப்பிட்டே போயிட்டா. டேய் நீ திருந்தவே மாட்டியாடா, அந்த பார்வதி கூட அவ்வளவு சண்டை போட்டு ஆக்சன் பண்ணீங்க, இப்ப என்னடா ஒண்ணு கூடி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கரடியே காரி துப்பின மூமெண்ட் அப்படிங்கிற விஷயமா நடந்திருக்கு. இப்படி எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பகல்ல பயங்கரமா அடிச்சுக்கிட்டாலும் நைட்ல பொட்டி பாம்பாட்டு ஆளுக்கு வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. அப்படிதான் நேற்று நைட் நடந்திருக்கு. அது என்னென்ன நடந்தது ஏது நடந்தது அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்க எப்பயும் கேட்கறதா உங்க பொண்ணான கைகளை ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுக்கு நல்லா தெரியும் அது பகல் பூரா வந்து வாட்டர்மெலன், பார்வதி இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வந்து எல்லாரும் கூடயும் சண்டை போட்டாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த சண்டையும் பத்தாது, இன்னொரு டாஸ்க் நான் கொடுக்குறேன். அதுல நீங்க அடிச்சுக்கிற அடியில பிபி வேற லெவல்ல ஹிட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அதான் அந்த துண்டு சீட்டு எழுதி போட்டு வந்து யாரா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த டாஸ்க் கொடுத்ததே வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் என்னென்ன நெகட்டிவா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து முக்கியமா வந்து திவாகர் பேரு, பார்வதி பேரு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 to 75% இருக்கும். எந்த சீட் எடுத்தாலும் அது வந்து திவாகருக்கும் பார்வதிக்கும் போற மாதிரி தான் வந்து இருந்தது. அதை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தவங்கன்னா ஓகேன்றுவாங்க, பிடிக்காத மாதிரி இருந்தா சண்டை வரும். அது நார்மலா ஸ்மூத்தா தான் போச்சு. கடைசி நேரத்துல பிக் பாஸ் வந்து தூண்டி விடுற மாதிரி தூண்டி விட்டு ரம்யா ஜோவெல்லாம் வந்து சும்மா விளாட்டுக்கு சொன்னதை வந்து இது உண்மையா சொல்றியா பொய்யா சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு உண்மையை சொல்ல வச்சு அது சண்டை வர வச்சிருச்சு. சரி அது ஒரு பக்கம் வந்தது. அந்த சண்டையெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சண்டைக்கு அப்புறம் வந்து மிட் நைட்ல என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து சூப்பர் டீலக்ஸ்ல எல்லாரும் இருக்காங்க. அப்போ வந்து வாட்டர்மெலன் வந்து சபரிட்ட கேட்கறாப்ல, என்ன சபரி இந்த பெண்களுக்கு எல்லாம் வந்து கையில உதடுல வெடிச்சிருக்கல, முக்கியமா அரோராவோ வந்து துஷாருக்கோ ஏதோ வெடிச்சிருக்குன்னு வந்து அவங்களுக்கு மட்டும் வந்து சில இது கொடுத்துருக்காங்களே அது என்ன அப்படின்னு கேட்டோன்னே சபரி வந்து என்ன அவங்களுக்கு எல்லாம் வந்து உதடு வெடிக்க ஆரம்பிச்சிருனே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அதனால கொடுப்பாங்கன்னு பக்கத்துல இருந்து எஃப்ஜே வந்து சபரிய வந்து ஜாடபடை உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, பகல்ல அவ்வளவு சண்டை போட்டா இப்ப கேட்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே சபரி அந்த இடத்துல போட்டு உண்மை போட்டு உடைக்கிறாங்க. இவங்க வந்து பகல்ல சண்டை போடுறாங்க, ஆனா நைட் போய் நான் கேட்டோம்னா முக்கியமா பார்வதிட்ட போய் கேட்டோம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மச்சான் உனக்கு தெரியாத மச்சான் இந்த சோல எப்பயுமே வந்து ஒரு கண்டென்ட் இருக்கணுங்கிற மாதிரியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் நம்ம இப்படி இருக்கோம், உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அடப்பாவிகளா எல்லாம் கண்டென்ட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து மிட் நைட்ல அதே இது வந்து பார்வதி வந்து வெசல் வாஷிங் தானே, பார்வதி வெசல் வாஷ் பண்ணிட்டு சேர்ல உட்காந்துருக்கப்ப அந்த பக்கம் வந்த ரம்யா ஜோ வந்து இந்த பார்வதி கோச்சுக்காத அப்படின்ட்டு வந்து பேச்சு எடுத்துட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து வாட்டர்மெலன் உட்காந்துருக்காரு, கமருதீன் பாத்திரம் வழங்கிட்டு இருக்காரு, பார்வதி ரம்யா ஜோட பேசிட்டு இருக்காங்க. ரம்யா ஜோ வந்து அப்பதான் சொல்லுவாங்க, நான்லாம் இந்த உலகத்துல ஒரு கேவலமான ஜென்மம், ஒரு கேவலமான பொண்ணு பாத்துக்கோ, நீ எல்லாம் என் வம்புழுத்தனா நான் நார கிளிப்பேன். நேற்று நல்ல சந்தோஷப்பட்டுக்கோ, நான் கோவப்பட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசல, வாட்டர்மெலனா இருந்தாலும் சரி ஒன்னா இருந்தாலும் சரி. இருந்தாலும் வந்து நேற்று நான் வந்து பண்ணுக்காகத்தான் உன் பேரை சொன்னேன். அதாவது வந்து இந்த வீட்டுல வந்து சாப்பிட்டு தூங்கி எந்திக்கிறாங்கன்னு சொன்னாங்களே, அது வந்து சரி ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர்மெலனை சொல்லிட்டேன், ஆனா இந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு பார்வதி நீ சொன்னேன்ல, அதனாலதான் வந்து உன் பேரை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அரோரா கலையரசன் சொல்லிட்டேன்ல அப்படின்னு பார்வதி அந்த இடத்துல கொடுக்காங்க. அதைத்தான் நான் உன்ட்ட எதிர்பார்க்கிறேன். நீ சும்மா விளையாட்டுக்கு என்ன சொல்றதை விட நீ உண்மையா ரெண்டாவது சொன்ன பத்தியா, அதுக்காகத்தான் உன்ட்ட நான் வம்புழுத்தேன். ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ நல்லா வந்து உன்ட்ட வம்புழுத்தோம்னா வார்த்தையை விட்டுருவ, ஆனா நான் வார்த்தையை விட மாட்டேன், அதனாலதான் வந்து உன்னை வந்து உண்மையை சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரம்யா ஜோவும் அதே மாதிரி வந்து உண்மையிலே நான் வந்து இங்க வந்து பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் வெளியில சில பேர் என்ன நம்பி அனுப்பிச்சிருக்காங்க, அதனாலதான் பொறுமையா இருக்கேன், இல்லன்னு வச்சுக்கோங்க ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஏதாவது எசக்கு பசக பண்ணிட்டு வெளியே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கல. இந்த பக்கம் கமருதீன் வந்து சும்மா அவன் சாப்பிட்டு தட்ட விளக்குவான்னு பார்த்தா எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டு இருக்கான், ஆனா இவன் வெசல் வாஷிங் டீமே இல்லையே அப்படின்ட்டு ரம்யா ஜோ நீ என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க, பாத்திரமெல்லாம் விளக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யா ஜோ கேட்ட உடனே வந்து உடனே கமருதி அப்படிமா, ஆஹா பார்வதிக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்ன உடனே நீ திருந்தவே மாட்டடா அப்படின்ட்டு காரி துப்பிட்டு போயிடுவா ரம்யா ஜோ. ஏன் அப்படின்னம்னா பகல்ல பூரா வந்து கிட்டத்தட்ட கமருதீனும்
பார்வதி என்ன சண்டை போட்டாங்க, பார்வதி எல்லாம் பேயாட்டம் ஆடிட்டு அதான் முக்கியமா அந்த வச்சு ஜெயிலுக்குள்ள வந்து ஏதோ கசம்சா பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வந்து பார்வதி வந்து வாட்டர்மெலன் சொல்லிப்பாரு. வாட்டர்மெலன் சண்டையில வந்து கமருதீன் வந்து நீ வந்து பெண்கள் விஷயத்துல வந்து தப்பா நடந்திருக்க, அதுவும் ஜெயிலுக்குள்ள நடந்திருக்கானவனே கமருதீன் செம காண்டாகி பார்வதிட்ட போய் நம்ம தான் அதான் பேச மாட்டோம்னு சொல்லிட்டோம்ல, இப்ப எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சண்டை புத்ததுல அதுக்கெல்லாம் முடிவு கட்டிட்டாங்க. என்ன அப்படின்னம்னா கமருதீனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பயத்தினால தான் வந்து பார்வதிட்ட வந்து ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல. அது பார்வதிக்கு சுத்தமா பிடிக்கல. பார்வதிக்கு என்ன பயம் வந்துருச்சு அப்படின்னம்னா இவங்க எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது வந்து அவன் வந்து உண்மையிலே வந்து பார்வதியை வந்து தப்பா டச் பண்ணியிருந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து அது வந்து எடுபடாது பார்வதிக்கு பாசிட்டிவா. ஏன் அப்படின்னா பார்வதி சேர்ந்துதான் வந்து கமருதீனோட வந்து ஃபுல்லா சுத்தி இருக்காப்ல. அதனால பார்வதி மேலேயும் வந்து இது தப்பா வந்துரும் அப்படின்றது பார்வதிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. கமருதீனுக்கு என்ன ஒரு தைரியம் அப்படின்னா பார்வதி வாயை திறக்காது, ஏன்னா அதுவும் நம்ம கூட வந்து சுத்தி இருக்குல்ல, கேட்டா ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்ப 2 பேருமே கிட்டத்தட்ட வந்து உண்மையை வந்து சாட்டர்டே உடைச்சிருவாங்களோ அப்படின்னு பயம் வந்துருச்சு. அதனால வந்து சரி பார்வதிய பாத்திர விலைக்கு கரெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே ரம்யா ஜோ இப்படி காரி துப்பிட்டு போனதுக்கு அப்புறம் பார்வதி ஹே எனக்காக ஹெல்ப் பண்ற ரீக்ரியேட் மூமெண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே கமருதீன் நல்லா சிரிச்சுக்கிட்டு பாத்திரம் பயங்கரமா மாங்குன்னு போட்டு கரண்டியை போட்டு தேய்ச்சு அது இதுன்னு விளக்குறான். அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன், ஆஹா கமருதீன் புட்டு வெளியே வந்துடக்கூடாது. கமருதீன் வந்து எப்படியாவது வந்து பார்வதியை ஐஸ் வைக்கணும். பக்கத்துலேயே வாட்டர் மெலன் இருக்கா, வாட்டர் மெலன் சிரிச்சு பேசுறாப்ல. உடனே பார்வதி வந்து எப்பா எனக்கு இந்த மாதிரி யாருமே ஹெல்ப் பண்ணதில்ல, நல்லா ஹெல்ப் பண்ற, ஓகே நாளையில இருந்து நம்மளுக்கு எல்லாமே புதுசு, அதாவது நியூ பிகினிங் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூ பஞ்சாயத்து அப்படின்னு வாட்டர் மெலன் சொல்றாப்ல. நியூ பிகினிங் நியூ பஞ்சாயத்துங்கிற மாதிரி வருது. எல்லா கோட்டையை அழி நம்ம விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நாளையில இருந்து புதுசா நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்து யாரை ஏமாத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களை தான். லைவ் பாக்குறவங்கள பூரா வந்து பகல்ல சண்டை போட்டு கண்டென்ட்டுக்காக பண்ற மாதிரி பண்ணிட்டு நைட்டு பூரா பொட்டி பாம்பாட்டு எல்லாரும் அடங்கி இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கனி வந்து உலக மகா நடிப்பா இருக்கிறா அப்படின்ட்டு கனி வந்து பார்வதி சொல்றதா இருந்தாலும் ஆனா கனியே வந்து சில இடத்துல உண்மையை ஒத்துக்கிறாங்க. என்ன அப்படின்னம்னா வெளியில வந்து கனி கெமிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்வதி எனக்கு தெரியவே தெரியாது, அவளை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களே வளர்றாங்க, எனக்கு குக்கு வித்து கோமாளியில வந்து ஒரே ஒரு நாள் வந்து கோமாளியா வந்தா அப்படின்னா இப்பதான் நம்ம தெரியாதுன்னு சொன்ன கனி, அதுங்களே வந்து எனக்கு குக்கு வித்து கோமாளியில வந்து ஒரு நாள் கோமாளினா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஷூட்ல ஒன்னா தானே இருந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்பயே கனிக்கு வந்து பார்வதி பிடிக்காத ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க. நான் உன்னை ப்ரோன் கூப்பிடுவா மச்சான் கூப்பிடுவா அப்படி இப்படின்னு வந்து ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க. எனக்கு அப்பயே வந்து அவங்க கூட வைப் செட் ஆகல. நான் அப்பயே வந்து எங்கேயா பார்த்தேன்னா ஹாய் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே சுத்தமா எனக்கு பிடிக்கல. அவ பூரா வந்து பார்வதி நடிக்க தான் செய்யறா. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து நார்மல் பிக் பாஸ்ல இருந்து சூப்பர் டிலக்ஸ் வேலை பார்க்க வர்றப்ப வேலை பார்க்க முடியாதுன்னு சொன்னா. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் விளக்குற இடத்துல இந்த வாரம் இருந்துகிட்டு எந்த பாத்திரமும் விளக்க முடியாது. 3 டைம் விளக்கிட்டு வந்து மற்ற டைம்ல ஆக்டிங் பண்றான். அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சில டைம் சாப்பிடும் போதெல்லாம் வந்து அந்த பாத்திரம் வந்து பயங்கரமா ஸ்மெல் அடிக்கு. இப்படி நடிக்கிறவன் தானே சொல்ல முடியும் அப்படின்னு வந்து கனி கெமி கிட்ட கிளிக்கிறா. கெமியும் சில விஷயங்கள் சொல்றாங்க. இந்த வாரம் வந்து அந்த இந்த டாஸ்க் தொப்பி டாஸ்க்ல வந்து ரம்யா நானும் சண்டை போட்டோம்ல, அந்த இடத்துல எனக்கு பதில வந்து கண்டிப்பா வந்து பார்வதி வந்திருந்தானா ரம்யா என் கூட சண்டை போட்டதை விட பார்வதி கூட வச்சு கிழிச்சிருப்பா, அந்த ஒரு எண்ணத்துலதான் இருந்தா. ஆனா பார்வதி நல்ல வேலை வரல அப்படின்ட்டு வந்து இவங்க 2 பேரும் பாதிரியே கிழிக்கிறாங்க. ஆக மொத்தம் வந்து உண்மை சொல்றவங்க கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொன்னாலும் பகல் பூரா பேயாட்டம் ஆடினாலும் நைட்டு பூரா வந்து எல்லாரும் கடவுள் ஆகி ஒருத்தனுக்கு ஒருத்தன் உண்மையை சொல்லிக்கிறாங்க. ஆனா இடையில நம்ம மாட்டிக்கிறது நம்ம மக்கள் தான். கண்டென்ட் இவ்வளவு கேவலமா இறங்கி விளையாட ஒரு கண்டஸ்டன்ஸ் எடுத்து போட்டுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பார்வதியா இருந்தாலும் சரி, வாட்டர்மெலனா இருந்தாலும் சரி, கமருதீனா இருந்தாலும் சரி, சபரியா இருந்தாலும் சரி, எஃப்ஜேயா இருந்தாலும் சரி, கனியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கண்டென்ட்டுக்காக தான் ஆக்ட் பண்றாங்களா இல்ல உண்மையானவே அவங்க அப்படி நடந்துக்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.